இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அங்க போயிட்டு நம்மளோட புகார மனுவா கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது காவல்துறையினர் அந்த புகார ஏற்க மறுக்கிறாங்க. இல்லனா அந்த புகார ஏத்துக்கிட்டு அதுக்கு நடவடிக்கையே எடுக்கல. ஒருவேளை காவல்துறையினர் அந்த புகார மறுக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நீங்களோ அல்லது அந்த இஷ்யூ தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ மனுவா போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கணும். அதுல என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இஷ்யூ எங்க நடந்திருக்கு, என்ன பிரச்சனை, யாரால அந்த பிரச்சனை நடந்தது, பாதிக்கப்பட்டவங்க யாரு, யாரால நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கணும். அதே மாதிரி எந்த தேதியில இந்த இஷ்யூ நடந்தது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அந்த மனுல குறிப்பிட்டிருக்கணும். அதுவும் தெளிவா இருக்கணும். இதுதான் அந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான அட்ரஸா இருக்கும். அதை வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவாங்க. அதாவது எப்படி விசாரணை எடுக்கிறது அப்படின்றது அந்த மனுவை பொறுத்துதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீங்க புகார் கொடுக்க போறீங்க, ஆனா காவல்துறையினர் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல காவல்துறையினர் அக்செப்ட் பண்ணணும். அது சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலுமே புகார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மனுவை காவல்துறையினர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை மறுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமூக பதிவேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல உங்களோட மனு எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு அதனுடைய நகலை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா புகார்தாரர் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, புலனாய்வு விசாரணை அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது அந்த புலனாய்வு விசாரணையில இது குற்றம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா எஃப்ஐஆர் போடுவாங்க. அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டு அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அவங்கள கைது செய்வாங்க. ஒருவேளை அந்த வழக்கு நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை முடிச்சு வச்சிருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீசார் புகார மறுக்கிறாங்க, ஏற்கல அப்படின்றப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர், அதுக்கப்புறமா மாநகர ஆணையாளர், காவல்துறை மேல் அதிகாரி, காவல்துறை தலைவர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த மனுவை நீங்க கொடுக்கலாம். அதை நேரடியாவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அஞ்சல் மூலமாவோ, அதாவது மெயில்ல கூட நீங்க சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கான விசாரணை எடுப்பாங்க. அப்படியும் அவங்க எடுக்கல அப்படின்னா அடுத்தபட்சமா நீங்க யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா, நீதித்துறை நடுவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்களோட மனுவை நீங்க முறையிடலாம். முறையிட்டதுக்கு அப்புறமா அந்த நீதித்துறை நடுவர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்சியம் எல்லாம் பதிவு செஞ்சுட்டு விசாரணை நடத்துவாங்க. நடத்தினதுக்கு அப்புறமா புலனாய்வு விசாரணைக்காக அந்த வழக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் கிட்ட உத்தரவு பிறப்பிப்பாங்க. யாரு அப்படின்னா, நீதித்துறை நடுவர். அதாவது முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே, என்ன பிரச்சனை நடந்துச்சு, எங்க நடந்தது, எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, எந்த தேதியில நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணி கரெக்டா கொடுத்துடணும். அதுதான் போலீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம். அதை வச்சுதான் அவங்க விசாரணை நடத்துவாங்க. அதே மாதிரி அந்த புகாரை போலீசார் மறுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மறுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணி அதற்கு அடுத்தபடியா என்ன விசாரணை எடுக்கணும், அதுக்கு உரிய குற்றவாளி யாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்கள கைது செய்யணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அந்த புகாரை காவல்துறையினர் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபட்சமா நான் சொன்னேன் இல்லையா, உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர், அதுக்கப்புறம் மாநகர ஆய்வாளர், இந்த மாதிரி மேல் அதிகாரிகள் இவங்க கிட்ட போய் கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீதித்துறை நடுவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க முறையிடலாம். இப்படிதான் நீங்க இந்த புகாரை ஹேண்டில் பண்ணணும், இந்த மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது.